90களில் கிராமத்தில் பண்டிகை வந்தாலே அது ஒரு நாள் கொண்டாட்டமில்லை, ஒரு முழு ஊரும் உயிரோடு வாழ்ந்த மகிழ்ச்சி நாட்கள். பண்டிகைக்கு முன்பே வீடு சுத்தம் செய்து சுண்ணாம்பு அடித்து வாசலில் புதிய கோலம் போடும் அந்த காலையின் மனம் இன்னும் மனதில் நிற்கிறது. சமையலறையில் அம்மாவும் பாட்டியும் சேர்ந்து அதிரசம் முழுக்கு செய்வார்கள். அந்த இனிப்பு வாசனை வீடு முழுக்க பரவ குழந்தைகள் அருகில் நின்று இன்னும் ரெடியா என்று காத்திருப்பார்கள். பண்டிகை காலை எண்ணெய் தேய்த்து குளிக்கும் சடங்கு, சீயக்காய் வாசம், பிறகு புதிய ஆடை அணியும் அந்த மகிழ்ச்சி. அப்போது கிடைத்த சந்தோஷம் இன்று எளிதில் கிடைக்காதது. வீட்டில் தீபமேற்றி பூஜை செய்து பெரியவர்களுக்கு நமஸ்காரம் செய்து ஆசீர்வாதம் பெறுவது அந்த நாளின் உண்மையான பரிசு. பிறகு வீடு வீடாக சென்று இனிப்பு கொடுத்து எங்க வீட்டுக்கும் வா என்று அழைக்கும் அந்த உறவு ஒரு ஊர் முழுக்க ஒரு குடும்பம் போல இருந்த காலம். மாலை கோயில் திருவிழாவில் மின்விளக்குகள், பூமாலை வாசனை, நாதஸ்வரம் சத்தம், சிறிய பொம்மை வாங்கிய குழந்தையின் கண்களில் தெரியும் பேரானந்தம். உலகமே கிடைத்தது போல. சூரியன் மறையும் நேரத்தில் இனிப்பும் பொம்மையும் பிடித்து வீடு திரும்பும் அந்த பாதை. 90s கிராமத்து பண்டிகை என்பது நாளில் நடந்த நிகழ்ச்சி அல்ல, இதயத்தில் வாழ்ந்த கொண்டாட்டம் என்பதை நினைவூட்டுகிறது. அந்த காலம் மீண்டும் திரும்ப கிடைக்குமா என ஏங்கும் உள்ளங்கள் பல உண்டு. கிராமத்து வாழ்க்கை என்றாலே மனதில் நீங்காத சந்தோஷம், நினைவுகள், பல கற்பனைகள் என்று பலருக்கும் உண்டு. இது மறக்க முடியாத நினைவுகள்.